பால் தயிர் ஆகிறது, தயிர் மோர் ஆகிறது, மோர் வெண்ணெய் ஆகிறது, வெண்ணெய் நெய் ஆகிறது. நெய்க்கு மேல என்ன ஆகுது? ஒன்றும் இல்லை. அப்போ அனைத்தையும் கடந்த நிலைதான் இந்த ஐயப்பனுடைய சபரிமலை யாத்திரை பயணம். நெய்க்கு மேல என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. பாலை ஊற்றக்கூடாது, தயிரை ஊற்ற முடியாது. நீ கோடீஸ்வரனா இருந்தா கூட தங்க பாத்திரத்துல நீங்க நெய் எடுத்துட்டு போக முடியாது. தேங்காவில் தான் எடுத்துட்டு போக முடியும். ஏன்னா தேங்காவை இரண்டாக உடைத்தால் 24 மணி நேரத்தில் அது கெட்டு போயிடும். தேங்காய் சட்னி வச்சாலும் சீக்கிரம் கெட்டு போயிடும். ஒரு மனிதனுடைய உள்ள இருந்து உயிர் மூச்சு போயிடுச்சுன்னா 24 மணி நேரத்தில் பாடி ஸ்மெல் வந்துடுற மாதிரி தேங்காவை 2 உடைச்சா என்ன ஆகும்? கெட்டு. உடைத்த தேங்காவை ஒன்னா சேர்க்கக்கூடாதுன்னுவாங்க. உடைஞ்ச தேங்காய் ஒன்னா சேர்க்கக்கூடாது. ஏன்னா பிரிந்த உயிருக்குள் ரிட்டர்ன் ஆகக்கூடாது. அந்த ஆத்மா உயிர் பெருப்பக்கூடாது. அதனால தான் போன உயிர் ரிட்டர்ன் வந்துடக்கூடாதுன்னு மூக்கில், காதில், வாயிலெல்லாம் என்ன பண்ணுறாங்க? அந்த துவாரங்களை அடைக்கிறாங்க. ஆசன வாயை சுருக்க வேண்டும் என்று காலில் 2 கட்டவரில் கட்டுறாங்க. எவ்வளோ தாத்பரியங்கள் இருக்கு தெரியுமா? அப்போ இது ஒரு மனிதனுடைய உடல். உயிராக நெய்யை நிரப்புகிறோம், உடலாகிய தேங்காவை எரிக்கிறோம், சபரிமலையிலிருந்து புதிய பிறப்பு எடுத்து வருகிறோம்.